நாட்டு மக்களின் சேமிப்பு, முதலீடு மற்றும் நுகர்வை அதிகரித்து வளர்ச்சியை வேகப்படுத்தும் விதமாக மத்திய பட்ஜெட் அமைந்திருப்பதாக பிரதமர் நரேந்திர மோடி பாராட்டு தெரிவித்துள்ளார். மத்திய பட்ஜெட் என்றாலே தமிழ்நாட்டிற்கு ஓரவஞ்சனைதானா என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் காட்டமாக கேள்வி எழுப்பியுள்ளார். மத்திய பட்ஜெட் தொடர்பாக பிரதமர் மோடி வீடியோ வெளியிட்டுள்ளார். அதில் இந்திய வளர்ச்சி பயணத்தின் வேகத்தை பன்மடங்கு பெருக்கும் வகையில் பட்ஜெட் இருப்பதாக கூறியுள்ளார். மக்களின் சேமிப்பு, முதலீடு மற்றும் நுகர்வை அதிகரித்து வளர்ச்சியை வேகப்படுத்தும் என்றும் 140 கோடி இந்தியர்களின் கனவுகளை பூர்த்தி செய்யும் வகையில் பட்ஜெட் அறிவிப்புகள் உள்ளன என்றும் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளார். मैं वित्त मंत्री निर्मला सीतारमण जी और उनकी पूरी टीम को इस जनता जनार्दन का बजट, पीपल्स का बजट, इसके लिए बहुत बहुत बधाई देता हूं. வளர்ச்சிக்கான சக்தி வாய்ந்த உந்து சக்தி என மத்திய பட்ஜெட்டில் வரவேற்பு தெரிவித்துள்ள தமிழ்நாடு ஆளுநர் R.N. ரவி, வரலாற்று சிறப்புமிக்க அனைத்தையும் உள்ளடக்கிய பட்ஜெட்டை வழங்கிய பிரதமர் மோடிக்கு நன்றி தெரிவிப்பதாகவும் கூறியுள்ளார். மத்திய பட்ஜெட்டில் இந்த ஆண்டும் தமிழ்நாடு முழுமையாக புறக்கணிக்கப்படுவது ஏன் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கேள்வி எழுப்பியுள்ளார். அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் எத்தனையோ கோரிக்கைகளை முன்வைத்தும் ஒன்றை கூட அறிக்கையில் சேர்க்க மனம் வரவில்லையா என்று ஆதங்கம் தெரிவித்துள்ளார். நெடுஞ்சாலைகள், ரயில்வே திட்டங்கள், கோவை மதுரை மெட்ரோ ரயில் எதையுமே கொடுக்காதது ஏன் என்றும் எது தடுக்கிறது என்றும் காட்டமாக கேள்வி எழுப்பியுள்ளார். எந்த மாநிலத்தில் தேர்தல் நடக்கிறதோ, எங்கு பாஜக கூட்டணி ஆட்சியில் உள்ளதோ அந்த மாநிலத்திற்கு மட்டும்தான் திட்டங்களும் நிதியும் அளிக்கப்படுவதாக விமர்சித்துள்ள முதலமைச்சர், அதனால் இதை மத்திய பட்ஜெட் என அழைக்க வேண்டிய அவசியம் என்ன என்றும் வினவியுள்ளார். மத்திய பட்ஜெட்டில் தமிழ்நாட்டிற்கு மிகப்பெரிய துரோகம் இழைக்கப்பட்டிருப்பதாக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் குற்றஞ்சாட்டியுள்ளார். தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய துரோகத்தை செஞ்சிருக்கு. மெட்ரோ ரயில் திட்டமாகட்டும், சாலை பணிகள் ஆகட்டும், எந்த திட்டத்திற்குமே நிதி ஒதுக்கவே இல்லை. தமிழ்நாட்டு மக்கள் இதற்கெல்லாம் தக்க ஒரு பதிலடி சொன்னார். மத்திய பட்ஜெட்டில் இடம்பெற்றுள்ள பெரும்பாலான அறிவிப்புகளை தற்போதைய நிலையில் அரசால் செயல்படுத்த முடியாது என்று காங்கிரஸ் மூத்த தலைவரும் முன்னாள் மத்திய நிதி அமைச்சருமான ப. சிதம்பரம் விமர்சித்துள்ளார். The economy will trudge along on the old path and deliver no more than the usual 6 or 6.5% growth in 25-26. மத்திய பட்ஜெட் ஒரு மாயாஜால அறிக்கையாக, வார்த்தை ஜாலங்கள் நிறைந்த ஒன்றாக இருப்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டிற்கு சிறப்பு திட்டங்கள் இல்லாதது ஏமாற்றம் அளிப்பதாக கூறியுள்ள அவர், மத்திய அரசின் பட்ஜெட் என்று கூறுவதை விட பீகார் மாநில அரசின் பட்ஜெட் என கருதும்படி அமைந்துள்ளதாகவும் சாடியுள்ளார். தென் மாநிலங்களை போன்று பீகார் மாநிலமும் வளர்ச்சியடைவதற்காகவே மத்திய பட்ஜெட்டில் அதிக நிதி ஒதுக்கப்பட்டிருப்பதாக நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சிக்கு அளித்த பேட்டியில் பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்தார். வரி கட்டுறதுக்கு பதிலாக ஒரு 10,000 சேமிச்சோம்னா ஒரு வருஷத்துக்குள்ளேயே ஒருத்தர் லட்சாதிபதி ஆயிடலாம், ஒரு 7-8 வருடத்துக்குள்ளே ஒரு கோடீஸ்வரர் ஆயிடலாம். ஆக இது சாமானிய மக்கள் கூட ஒரு மிகப்பெரிய ஒரு பலனை தரக்கூடிய பட்ஜெட்டாக இருக்கு. தனிநபர் வருமான வரி உச்சவரம்பு உயர்த்தப்பட்டதை தவிர வேறு எந்த அறிவிப்பும் மக்களுக்கு பயனளிக்காது என்று இந்திய கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் முத்தரசன் விமர்சித்துள்ளார். தமிழ்நாடு வழக்கம் போல புறக்கணிக்கப்படுகிறது. அதை ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டு மக்களை வஞ்சிக்க வேண்டும் என்கிற அந்த வஞ்சக எண்ணத்தோடு ஒன்றிய அரசாங்கம் செயல்படுவதைத்தான் இது நிதிநிலை அறிக்கை. நாட்டில் பெரும்பான்மையாக இருக்கும் ஏழை எளிய மக்களுக்கு நிவாரணம் அளிக்கக்கூடிய பெட்ரோல், டீசல் வரி குறைப்பு மற்றும் GST வரி குறைப்பு பற்றி எந்த ஒரு அறிவிப்பும் இல்லாதது மிகப்பெரிய ஏமாற்றத்தை அளிப்பதாக கூறியுள்ள தாவேகா தலைவர் விஜய், வழக்கம் போல் இந்த ஆண்டும் மத்திய அரசானது தமிழ்நாட்டிற்கு புதிய திட்டங்களை அறிவிக்காமலும் போதிய அளவிற்கு நிதி ஒதுக்கீடு செய்யாமலும் புறக்கணித்துள்ளதாக சாடி உள்ளார்.